இளைஞர்களின் நலனை கருத்தில் கொண்டே ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு நேர கட்டுப்பாடு கொண்டு வருவது பற்றி தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரம். தமிழகத்தில் ஆன்லைன் விளையாட்டுகளை முறைப்படுத்த கடந்த 2022ஆம் ஆண்டு ஆன்லைன் சூதாட்ட தடை மற்றும் ஆன்லைன் விளையாட்டுகள் ஒழுங்குமுறை சட்டம் இயற்றப்பட்டது. இந்த சட்டத்தின் கீழ் ஆன்லைன் விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்த விதிமுறைகளை வகுத்து பிப்ரவரி 14ஆம் தேதி அரசிதழிலும் வெளியிடப்பட்டது. அதில் ஆன்லைன் விளையாட்டுகளை விளையாட ஆதார் இணைப்பு கட்டாயமாக்கியதையும் நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை விளையாட்டுக்கு யாரையும் அனுமதிக்கக்கூடாது என நேர கட்டுப்பாடு விதித்ததையும் எதிர்த்து ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்கள் சார்பில் சென்னை நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த மனுக்கள் நீதிபதிகள் எஸ். எம். சுப்பிரமணியம், கே. ராஜசேகர் அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தன. அப்பொழுது தமிழக அரசு தரப்பில் வழக்கறிஞர் அரவிந்த் ஸ்ரீவத்சவா பதில் மனுவை தாக்கல் செய்தார். அதில் ஆன்லைன் விளையாட்டால் ஏற்பட்ட பண நஷ்டம் காரணமாக 2019 முதல் 2024ஆம் ஆண்டு வரை தமிழகத்தில் 47 பேர் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்தவே ஆணையம் அமைக்கப்பட்டதாகவும் ஆன்லைன் விளையாட்டை தடை செய்வதற்காக இந்த ஆணையம் கொண்டு வரப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை ஆன்லைனில் விளையாடினால் தூக்கமின்மை, உளவியல் ரீதியான பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் இளைஞர்கள் நலனை கருத்தில் கொண்டே ஆன்லைன் விளையாட்டுக்கு நேர கட்டுப்பாடு கொண்டு வரப்பட்டதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. சிறுவர்கள் ஆன்லைன் விளையாட்டில் ஈடுபடுவதை தடுக்கும் வகையிலேயே ஆதார் கட்டாயமாக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆதார் எண்ணை வைத்து சரிபார்க்கும் நடைமுறை கடந்த 8 ஆண்டுகளாக நாட்டில் நடைமுறையில் இருப்பதாகவும் இதனால் அந்தரங்க உரிமைக்கு எந்த பாதிப்பும் இல்லை எனவும் தமிழக அரசுடைய பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உளவியல் நிபுணர்கள் ஆலோசனைப்படியும் அறிவியல் ரீதியான தரவுகளின் அடிப்படையிலும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதாகவும் இதற்கு பெற்றோர், ஆசிரியர் உள்ளிட்டோர் தரப்பிலிருந்து வரவேற்பு தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசினுடைய பதில் மனுவில் கூறப்பட்டுள்ளது. பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டதை அடுத்து இறுதி விசாரணைக்காக வழக்கு மார்ச் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.